உடலில் அதிகப்படியாக சேரும் கொழுப்பை கரைக்க வேண்டுமா? உறங்கச் செல்லும் முன் இதை பருகுங்கள். மனித உடலில் கொழுப்பு என்பது என்ன? மனித உடலில் காணப்படும் ஒரு திரவம் கொழுப்பு. இது இரத்தம் மற்றும் தண்ணீரில் கரையாது. இது உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது ஆகும். எனினும் இதிலே நல்ல கொழுப்பு மற்றும் கெட்ட கொழுப்பு என இரு வகை உள்ளது. அதிகளவில் கொழுப்பு உடலில் சேரும் போது அது இதயத்துக்கு செல்லும் தமனியில் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த கொழுப்பை பராமரிப்பதில் ஒருவர் நல்ல டயட்டை மேற்கொள்ள வேண்டும். மனித உடலில் இயல்பான இரத்த சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்க வேண்டும்? பகலில் நமது உடலில் உள்ள சர்க்கரை அளவு குறைவாக இருக்க வேண்டும். குறிப்பாக உணவுக்கு முன் ஆரோக்கியமான இரத்த சர்க்கரை அளவு என்பது 100 கிராமுக்கும் குறைவாக இருக்க வேண்டும். 8 மணி நேர உணவு இடைவேளையில் இந்த அளவு இருக்க வேண்டும். தக்காளி பழச்சாறு. தக்காளி பழத்தின் சாறில் லைகோபீன் என்ற வேதிப்பொருள் உள்ளது. இது நமது உடலில் அதிகப்படியாக உள்ள கொழுப்பை குறைக்கிறது. உடலில் கொழுப்பு அளவை பராமரிக்கிறது. தக்காளி பழச்சாறில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இதில் உள்ள நினாச்சின் என்ற வேதிப்பொருள் உடலில் சர்க்கரை மற்றும் கொழுப்பு அளவை குறைக்க உதவுகிறது. பட்டை தேநீர். பட்டை உடலில் உள்ள இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்க உதவுகிறது. மேலும் வயிற்று பகுதியில் சேரும் கொழுப்பை கரைக்கவும் உதவுகிறது. எனவே உறங்கச் செல்லும் முன் சூடாக ஒரு கப் பட்டை டீ குடித்தால் அது உங்கள் உடலில் கொழுப்பை பராமரிக்க உதவுகிறது. பூண்டு தண்ணீர். இது உடலில் உள்ள கொழுப்பை உறிஞ்சும் தன்மை கொண்டது. கொழுப்பு அமில தொகுப்பையும் உறிஞ்சுவதால் இது உடலில் உள்ள கொழுப்பை குறைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. பூண்டு ஊற வைத்த தண்ணீரை நாம் பருகும் போது அது இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது. ஏனெனில் இதில் வைரஸ் மற்றும் பூஞ்சைக்கு எதிராக உட்பொருட்களை கொண்டது. திரிபலா குடிநீர். திரிபலா என்பது நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் ஆகிய 3இன் கலவையாகும். இதில் வைட்டமின் சி சத்து நிறைந்துள்ளது. இது ஒரு ஆரோக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். இது இரத்தத்தில் சர்க்கரை அளவை பராமரிக்க உதவுகிறது. திரிபலா சூரணத்தை சூடான தண்ணீரில் சேர்த்து பருகும் போது இது இயற்கை கழிவு நீக்கியாக செயல்படுகிறது. இது உடலில் உள்ள கழிவுகளை நீக்குகிறது. உடலில் உள்ள கொழுப்பு அளவை குறைக்கிறது. மஞ்சள் நம் வீடுகளில் அதிகம் உபயோகிக்கும் பொருள். மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இது மனித உடலுக்கு பாதுகாப்பான வழியில் ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய உணவுப் பொருட்களுள் ஒன்று. கொழுப்பை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. மஞ்சளில் குர்குமின் உள்ளது. இது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை குறைக்க உதவுகிறது. நெல்லிக்காய் சாறு. நெல்லிக்காய் சாறு இரத்த சர்க்கரை அளவை பராமரிப்பதற்கு மிகவும் புகழ் பெற்றது. இதில் உள்ள ஹைப்போகிளிசமிக் வேதிப்பொருள் உடலில் திடீரென அதிகரிக்கும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது. இது இதயத்தில் எரிச்சல் ஏற்படுவதையும் குறைக்கிறது. தேவையற்ற கொழுப்புகள் உடலில் சேர்வதை இந்த பானம் தடுக்கிறது. பிள்ளை மருது மரப்பட்டை தூள் சேர்த்த தேநீர். பிள்ளை மருது என்பது மருத்துவ குணங்கள் நிறைந்த மரம். இந்த மரத்தின் பட்டையை பொடி செய்து அதை சூடான தண்ணீரில் கொதிக்க வைத்து இரவு உறங்கச் செல்லும் முன் பருகினால் உறக்கமும் நன்றாக வரும். இது உடலில் சேரும் கொழுப்பு அளவையும் கட்டுப்படுத்தும். இது அலர்ஜிக்கு எதிரானது மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது. இது இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்க உதவுகிறது.